ஐராம், என் அன்பு தங்கமே, என்னுடைய அன்பு செல்லமே, ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையை மோசமாக்கலாம், உன்னை தன் கைப்பிடிக்குள்ளேயே வைத்திருக்கலாம், உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கலாம் என்ற பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறான். முதலாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம் நண்பனை ஏமாற்றி விட்டோம், அடுத்ததும் நம் நண்பனை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறான். அதுதான் தவறு. ஒரு முறை ஒருவனை நம்புகிறோம் என்று நினைத்துக்கொள்ளேன், அவன் ஏமாற்றுறான் என்று தெரிந்தால் அவனிடம் இருந்து ஒதுங்குவோம். அதுதானே உண்மை. சில சமயம் இரண்டாவது முறையும் பார்ப்போம் என்று இருப்போம். நீ என்ன செய்தாய்? முதல் முறையே அவனிடம் இருந்து சற்று விலகி நிற்கிறாய். அதை தெரியாத முட்டாள் இன்னும் உன்னை ஏமாற்றலாம் என்று தான் உன்னுடன் சுற்றி கொண்டே இருக்கிறது. நான் யாரை சொல்கிறேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு வியாபாரி தன்னுடைய கழுதை மீது உப்பை ஏற்றி கொண்டு போனான். போற வழியில் ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடக்க வேண்டும். அந்த ஆற்றில் காலடி எடுத்து வைத்த உடனேயே அந்த கழுதைக்கு கால் நொடித்துவிட்டு அந்த கழுதையும் அந்த உப்பும் தண்ணியில் கவிழ்ந்தது. கழுதை எழுந்திருக்கும் பொழுது அது முதுகில் எந்த ஒரு சுமையும் இல்லை. அது நன்றாகத்தான் இருந்தது. அதையே அது மனதில் வைத்து கொண்டே இருந்தது. மறுநாள் அதே வியாபாரி பழைய துணியை அந்த கழுதை மீது வைத்து கொண்டு போனான். இது யோசித்தது உடனே, நேற்று இந்த தண்ணியில் தானே விழுந்தோம், எழுந்திருக்கும் பொழுது எந்த ஒரு பாரமும் இல்லையே, அது போல இன்றும் அதே மாதிரி விழுவது போல் நடிப்போம் என்று விழுந்தது. அப்பொழுது என்ன ஆனது? அந்த துணி ஈரமாகி இன்னும் அதிகமான சுமையை தான் கொடுத்தது. புரிகிறதா? அந்த கழுதை என்ன ஆனது? ஏமாந்துதான் போனது. அதுக்கு இன்னும் பாரம்தான் அதிகமானது. ஒருவனை ஒரு முறை ஏமாற்றலாம், மறுமுறை ஏமாற்றினால் அவனுக்குத்தான் அந்த பாரங்கள் போய் சேரும் என்பதை இன்னும் யாரும் உணரவில்லை. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடப்பதற்கும் நான் தான், நல்லது நடப்பதற்கும் நான் தான் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறாய். உன்னை இதே மாதிரி பல துரோகிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் தான். அதை நீ ஒப்புக்கொள்வாயா? கிடையாது. காப்பாற்றிய என்னை நீ ஒரு நாளும் பேச மாட்டாய். ஆனால் என்ன தெரியுமா? காப்பாற்றாமல் இருந்தால் மட்டும் நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று சொல்வாய். இதை நான் காப்பாற்றி விட்டால் என்னை இந்த சாய்தான் காப்பாற்றினார் என்று சொல்லவே மாட்டாய். பரவாயில்லை தங்கமே, உன்னை ஒரு நபர் ஒரு முறை ஏமாற்றினான் என்றால் அடுத்த முறை நிச்சயமாக அவன் மிகப்பெரிய சோகத்தை சந்திப்பான். ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். என்னுடைய குழந்தைகளானது மிகவும் பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் வரும் பொழுது மனம் சோர்ந்து போகிறார்களே தவிர அவர்களுக்கு அந்த சோகமானது நிரந்தரமே அல்ல. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் தான் சில சமயங்கள் அனைத்து தெய்வத்தையும் திட்டுகிறார்கள். உன்னை ஒரு நபர் ஏமாற்றி விட்டான் என்பதற்காக அழாதே. அவனுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். விரைவாகவே உன்னுடன் வந்து என்னுடைய அனைத்து நல்லதுகளும் சேரும். தைரியத்துடன் இருந்தால் யாராக இருந்தாலும் வென்று வந்து விடலாம். எப்பொழுதும் பயத்தை மட்டும் தூக்கி சுமக்காதே. பயம் எப்பொழுதுமே ஒருவனை ஆளாக்காது, கவிழ்த்துதான் விடுமே தவிர ஆளாக்காது. துணிந்து செல். அனைத்திலும் இருந்து நீ வென்று வரலாம். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன்.